ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் அத்தியன உற்சவம், பிரபந்த பாராயணம் சேவித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள். திருமலையில் லட்டு விற்பனை கூடங்களை திடீர் ஆய்வு மேற்கொண்ட அறங்காவலர் குழு தலைவர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பு வசதிகள் செய்திருப்பதாக தகவல். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீனம் பெருமாள். திருநெல்வேலி செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் கோயில் திருவாதிரை திருவிழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் லட்சதீப பெருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அத்தியன உற்சவத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்தி வருவது வழக்கமாகும். அந்த வகையில் வைகுண்ட ஏகாதசிக்கு 11 நாட்கள் முன்னதாக இருந்து ஆரம்பமாகும் இந்த உற்சவத்தின் முதல் 10 நாட்களை பகல் 10 என்றும், ஏகாதசி அடுத்து வரும் 10 நாட்களை ராப்பத்து என்றும் அழைக்கின்றனர். இதனிடையே பகல் 10 உற்சவத்தின் ஒரு பகுதியாக திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் உள்ள ரங்கநாயக்க மண்டபத்தில் பெரிய சேஷ வாகனத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஏகாங்கி ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகியோர் அமர்ந்து பிரபந்த பாசுரங்களை சேவித்தனர். பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மகா கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் எம்பெருமானாருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருமலையில் உள்ள லட்டு விற்பனை கூடங்களை ஆய்வு மேற்கொண்டு வைகுண்ட ஏகாதசி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு பி.ஆர். நாயுடு, வைகுண்ட ஏகாதசியின் போது சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு சிறந்த வசதிகளை வழங்க திருமலை திருப்பதி தேவஸ்தான உயர் அதிகாரிகள் மேற்பார்வையில் தொடர் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார். மேலும் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு வைகுண்ட துவார தரிசனம் மற்றும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். பிறகு பேசிய அவர், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கும் ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளுக்கு ஏற்ப பக்தர்கள் சுவாமி தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பிறகு திருமலையில் உள்ள லட்டு விற்பனை கூடங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு பி.ஆர். நாயுடு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு லட்டு விற்பனை கூடங்களில் ஊழியர்கள் எவ்வாறு பணிபுரிகின்றனர், லட்டு விற்பனை, லட்டுக்களின் எடை சரியாக உள்ளதா போன்றவற்றை நேரடியாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு கியூ வரிசைகளில் நின்று லட்டுகளை பெற வந்திருந்த பக்தர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து பூந்தி தயாரிக்கும் ஓட்டுக்கு சென்ற அறங்காவலர் குழு தலைவர் அங்கு லட்டு தயாரிப்பு முறை குறித்து ஆய்வு செய்து ஊழியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு லட்டு தயாரிப்பு கூடத்திலும் லட்டு விற்பனை கூடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆய்வு தனக்கு 100% திருப்தி அளிப்பதாகவும் தெரிவித்தார். 4 லட்சம் சின்ன லட்டுகள், 7000 முதல் 8000 வரை பெரிய லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு லட்டு தயாரிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி சுவாமி தாயார் மூலவர்கள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு முன் இரு கைகளால் அபயமும் வரதமும் காட்டி பின் இரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
இசை வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏக தீபமும் காண்பித்து தேங்காய் பழங்கள் நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்தின் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க ஆழ்வார்களும் மாச்சாரியாரும் விசேஷ அலங்காரத்தோடு தனித்தனி கேடயங்கள் மீது அமர்ந்து அருள் புரிய கொட்டு முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் கருவறையிலிருந்து தங்கத்தோளுக்கிணையானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டையும் அதில் சிறிய நெற்றிச் சுட்டி தொங்கல் வைத்து நவரத்ன காதணிகளோடு திருமார்பில் இருபுறமும் மகர கர்ண பத்திரங்களை நேர்த்தியாக சூட்டி மகரி மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி பதக்கத்தை நடுவில் வைத்து சிகப்பு கல் கொண்ட வெள்ளை பூப்பதக்கமும் வரிசையாக வைரக்கல் மகர கண்டிகைகளும் திருமேனி நிறைந்து சாற்றி தங்க பூன்பவள மாலை, 2 வட முத்து மாலை, வைர அபயஹஸ்தம் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு தங்க திருக்குடை விடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சேனை முதல்வர் சன்னதி வழி பிரதட்சணமாக கிளிமண்டபத்தை தாண்டி அர்ஜுன மண்டபத்தை அடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். அங்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளியிருக்க பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ நம்பெருமாளுக்கு நாமார்ச்சனையோடு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோயிலில் மார்கழி திருவாதிரை திருவிழாவிற்கான கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு ஆலய மகாமண்டபத்தில் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்ததும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மூலவர் அருள்மிகு நெல்லையப்பரும் சபை மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நடராஜருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். நின்ற திருமேனியோடு காட்சி தந்த அருள்மிகு காந்திமதி அம்பாள் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு அருள் பாலித்தார். இதனிடையே பல்லாக்கில் கொடிப்பட்டத்தை வைத்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கொடிப்பட்டம் ஊர்வலமாக சென்று வந்ததும் ரிஷப பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து வேத மந்திரங்கள் ஓதி பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து புனித நீர் தெளித்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. மேலும் கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டி பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து வஸ்திரம் கட்டி வெட்டி வேர் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கொடிமரத்திற்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. நிறைவாக சபை மண்டபத்தில் விசேஷ அலங்காரத்தோடு திருநடனம் புரிந்த கோலத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். தஞ்சாவூரை அடுத்த புன்னைநல்லூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்று வந்த லக்ஷதீப திருவிழாவின் நிறைவு நாளையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி, பால்குடம் மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயில் வளாகத்தில் தாமரை பீடத்தின் மீது உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை கஜலட்சுமியாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். இருபுறம் கஜங்கள் சேவிக்க கமலங்களை ஏந்தி அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரண பூஷிதையாக அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். 10 நாட்கள் நடைபெற்ற தீப வழிபாட்டின் ஒவ்வொரு நாளிலும் 10,000 தீபங்களை ஏற்றிய பக்தர்கள் நிறைவு நாளன்று ஆலயத்திற்கு வருகை தந்து அகல் விளக்குகளில் தீபங்களை ஏற்றி மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு கோலாட்டங்கள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளையும் புனித நீர் அடங்கிய கலசங்களையும் பால் குடங்களையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஊர்வலத்தில் பங்கேற்று நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ கோமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஆழ்வார்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது.
இதையொட்டி ஆலயத்தில் உள்ள 100 கால் மண்டபத்திற்கு உற்சவர் பெருமாளை பரிவட்டம் கட்டி பட்டாடை போர்த்தியபடி கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். அங்கு பிரத்யேக மேடை மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து அவரெதிரே 12 ஆழ்வார்களையும் எழுந்தருளச் செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவர் பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் எம்பெருமானின் சார்பில் ஆழ்வார் பெருமக்களுக்கு மாலைகள் சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். பிறகு உற்சவர் பெருமாள் போர்வை களைந்து சர்வலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருள பிரபந்த கோஷ்டியினர் திருமொழி பாசுரங்களை சேவித்தனர். சிவகங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு பெரியநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் கோவிலில் சஷ்டியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மயில் வாகனத்துடன் நின்று அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த அழகனுக்கும் இருபுறம் நின்றருளிய தேவியர்களுக்கும் அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி கரைசல், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு தேவியர்கள் சமேத முருகனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலை சாற்றி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஸ்ரீ பேயாழ்வார், ஸ்ரீ திருமங்கையாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதும் திவ்ய தேசங்களில் சிறப்பு வாய்ந்ததுமான காஞ்சிபுரம் திருவெழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் திருப்பாவை சேவித்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்ற பிறகு ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கரை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சாயக்கொண்டையும் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச் சுட்டியும் அணிந்து காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு நீலப்பட்டு சேலை அணிந்து கோதை நாச்சியாரும் சிகப்பு பட்டாடைகளோடு ஒட்டியானங்களும் நீள்முடி கிரீடங்களும் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் உற்சவ மூர்த்திகளை கண்ணார கண்டு சேவித்ததும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு பள்ளி மாணவர்கள் கோயில் வளாகத்தில் அமர்ந்து திருப்பாவை பாசுரங்களை பாராயணம் செய்தனர். மேலும் பஜனை கோஷ்டியினர் சிறிய திருவடி சன்னதி முன்பிருந்து வாத்தியங்கள் இசைத்தபடி பாடல்கள் பாடிக்கொண்டு ஸ்ரீ அழகிய சிங்கர் திருக்கோயிலை அடைந்தனர். இதைத் தொடர்ந்து கோவில் பட்டாச்சாரியார் திருப்பாவை பாசுரம் குறித்து மாணவர்களுக்கு விளக்க உரை வழங்கினார். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திரை சபை அமையப்பெற்ற தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கும் குற்றாலத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு குழல்வாய்மொழி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ குற்றாலநாதர் திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை சிவாலய நடை திறக்கப்பட்டு காலை சந்தி மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கோயில் மகா மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள்மிகு சிவகாமி அம்பாள் இருபுறம் நின்றிருக்க ஆடல் நாயகனான ஸ்ரீ நடராஜ பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்து நுனிக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி பீடத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். மேலும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் மந்திரங்கள் ஓதியபடி கொடிமரத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூரில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக தமிழ் பாசுர பாராயணத்துடன் படியேற்ற சேவை நடைபெற்றது. காவிரி கரையோரம் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம், சாரங்கம், அப்பா துரங்கம் ஆகிய பஞ்சரங்க கோவில்களில் 5வது அரங்கமான ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவிலில் நடைபெற்று வரும் பகல் 10 உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமியை விசேஷ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் வாத்தியக்காரர்கள் உற்சவரை வலம் வந்து வணங்கினர்.
தொடர்ந்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஆலய உள்வளாகத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு ஒவ்வொரு படிக்கும் 4 தமிழ் பாசுரங்கள் பாடப்பட்டன. ஒவ்வொரு படியாக பெருமாளை சுமந்து கொண்டு தாலாட்டுவது போல் ஆடியபடி 5 படிகள் கடந்து கர்ப்ப கிரகத்திற்கு உற்சவரை எழுந்தருளச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் படியேற்ற சேவையில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் மட்டுமே தமிழ் பாசுரங்கள் பாடியபடி ஏற்ற சேவை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலில் திருப்பாவை உற்சவ அலங்கார சேவை சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ பரமபதநாதர் சன்னதியில் அமைந்துள்ள கண்ணாடி அறையில் 10ஆம் பாசுரமான நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் என துவங்கும் பாசுரத்திற்கு ஏற்ப அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நாற்றுத்துழாய் முடி நாராயணன் திருக்கோலத்தில் உற்சவர் திருக்காட்சி தந்தருளினார். நீண்ட துயில் கொண்ட கும்பகர்ணனை வாத்தியங்கள் இசைத்து யானைகள் ஊழியர்கள் ஆகியோர் அவன் மேல் ஏறி அவன் துயிலை களைப்பது போன்று அழகாக அமைத்திருந்தனர். எம்பெருமானின் மடியருகே கோதை நாச்சியார் சயனித்தபடி இருக்க ஆண்டாள் நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். நீண்ட துயில் கொண்ட கும்பகர்ணனே தோற்கும் அளவிற்கு என்னை வந்து காணாமல் துயில் கொண்டாயோ கண்ணா என கோதை நாச்சியார் எம்பெருமானை நினைத்து இந்த பாசுரத்தை பாடுவதாக அலங்காரம் செய்திருந்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள முற்ற வெளியில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே உற்சவரை எழுந்தருளச் செய்ததும் கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி முன்னே செல்ல வாத்தியக்காரர்கள் இசைத்தபடி பின்தொடர சுவாமியை வலம் வந்து வணங்கினர். உற்சவருக்கு புதுப்பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டையும் அதில் சூரிய சந்திர பிள்ளைகளோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து திருமார்பில் லட்சுமி பதக்கமும் நிறுத்தி கையில் வில்லும் அஸ்திரமும் தந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஒய்யாரமாக நின்றபடி உற்சவர் திருக்காட்சி தந்தருள பிரபந்த பாராயணத்துடன் ஒவ்வொரு ஆழ்வாராக சுமந்து வந்தனர். எம்பெருமான் முன்பு வந்ததும் ஆழ்வார்களுக்கு சந்தனம் வைத்து மலர் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் இந்த வைபவத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே பொத்தனூர் அடுத்த மேற்கு வண்ணாந்துறையில் இருக்கும் பச்சை மலையின் மேல் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் மார்கழி மாத சஷ்டி பூஜைகள் நடைபெற்றன. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலில் மூலவர் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். கையில் தண்டம் ஏந்தியபடி பீடத்தின் மேல் நின்றவாறு அருள் புரியும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து அழகனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி காசு மாலையுடன் ஆபரணங்களும் மலர் கிரீடத்தோடு மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தண்டமும் வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி காட்சி தந்த முருகனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். காஞ்சிபுரத்தில் இருக்கும் தூப்புல் பரகால மடத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. பரகால மட வளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவமூர்த்தியை குலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி வண்ண பட்டாடையுடன் ஆபரணங்கள் அணிவித்து தாயாருக்கு புதுப்பட்டாடையோடு சர்வாபரணங்களும் மலர் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை மடிமீது அமர்த்தி கொண்டு ஊஞ்சல் ஆடியபடி காட்சி தந்தருளினார் ஸ்ரீ ஹயக்ரீவர். மாணவர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவருக்கு தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி லால்குடி அடுத்த புள்ளம்பாடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் கோவிலில் சங்க அபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் மேடை மீது சுவாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை பிரதிஷ்டை செய்து நெல் மீது வெண்சங்குகளை வைத்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு சிதம்பரேஸ்வரருக்கு சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் சிறப்பாக நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் திருக்கோடி தீபமேற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் மூலவரான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் தங்கக்கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள
கருடன் மீது உபயநாச்சியார்களோடு உற்சவர் பெருமாள் எழுந்தருளியிருக்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மண்டபத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டதும் முதலில் மூலவருக்கும் பிறகு தாயார்கள் சமேத உற்சவருக்கும் திருக்கோடி தீபாரத்தி காண்பித்தனர். மேலும் திருக்கோடி தீபத்தை கைத்தலமாக ஏந்தியபடி கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள், ஸ்ரீ மோகனக்கண்ணன் பரிவார தெய்வங்களுக்கு ஆரத்திகளை காண்பித்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல திருக்கோடி தீபத்தை ஏந்தி வந்து தீபக்கம்பத்தில் எழுந்தருளியிருக்கும் அஞ்சனை மைந்தனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு கங்கையம்மன் கோயிலில் மார்கழி தேர் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் பம்பைகள் முழங்கியபடி இருக்க பூஜைகளை துவக்கினர். மூலவர் அருள்மிகு கங்கை அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்தபடி அம்பிகை அழகாக அருள்பாலித்தார். கோயிலின் வெளியே சிம்ம வாகனத்தின் மேல் மஞ்சள் பட்டு சேலை கட்டிக்கொண்டு வீற்றிருந்த உற்சவர் அம்மனுக்கு மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்மனுக்கு மாங்கல்ய தாரணமும் நடத்தினர். சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் 10 உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதரை மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். எதிரே உற்சவர் ஆழ்வாரையும் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் சன்னதியிலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இதையடுத்து பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை ஏந்தியபடி முன்னே செல்ல கோயிலை சுற்றி உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். பிறகு மண்டபத்தில் நிறுத்தி ஆழ்வாரை எதிர் சேவையாக எழுந்தருளச் செய்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க தாயார்கள் சமேத பெருமாளுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. மேலும் உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்து ஆலய உள்வளாகத்தின் மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து ஏக்க தீபம், கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தினர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆழ்வாருக்கும் சடாரி மரியாதை செய்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மூலவருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தி 4 திருக்கரங்களுடன் அமர்ந்தருளும் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதனிடையே ஆலயத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி மின்ன அழகாக காட்சி தந்த மூலவருக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் பகல் 10 உற்சவம் நடைபெற்று வருகிறது. ஆலய வளாகத்தில் கேடயத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிறகு சுவாமிக்கு ஆரத்தி காட்டியதும் பிரகார உலா புறப்பட்டனர். 4 திக்கிலும் எம்பெருமானுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நாதஸ்வரம் மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வந்து ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி எதிரே எழுந்தருளச் செய்தனர். அங்கு கோதை நாச்சியார் சூடிக்களைந்த மாலையை சுவாமிக்கும் எம்பெருமான் அணிந்திருந்த மாலையை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கும் அணிவித்தனர். பிறகு சுவாமிக்கு வையாடி சேவை நடத்தப்பட்டது. இதையடுத்து உற்சவருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உற்சவ மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து பொதுஜன சேவை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கந்தக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு முருகன் திருக்கோயிலில் மூலவருக்கு சஷ்டியை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் பீடத்தின் மேல் தண்டம் ஏந்தியபடி நின்று அருள் புரியும் அழகனுக்கு பால், தேன், விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி புனித நீரையும் ஊற்றினர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க முதலில் நாகதேவதைகளோடு கோயில் வளாகத்தில் சன்னதி கொண்டு அருள் புரியும் விநாயகப் பெருமானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து விபூதி காப்பு சாற்றிக் கொண்டு ராஜ அலங்காரத்தில் காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு தூபத்துடன் மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோவிலில்
தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சத்ரு சம்ஹார திரிசக்தி ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். தேவியர்கள் சமேதராக அபயமும் வரதமும் காட்டியபடி நின்று அருள் புரியும் சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு புனித நீரை ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. மேலும் சுவாமிக்கு விபூதி காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். முருகனின் இருபுறம் நின்று அருளிய வள்ளி மற்றும் தெய்வானைக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டியிருந்தனர். சக்தி வடிவேலுடன் கொடியும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக அருள்பாலித்த ஈசன் மைந்தனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வண்ண மலர்கள் கொண்டு சத்ரு சம்ஹார திரிசக்தி செய்தனர். பிறகு தேவியர்கள் சமேத அழகனுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் அத்தியன உற்சவம், பிரபந்த பாராயணம் சேவித்த திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள். திருமலையில் லட்டு விற்பனை கூடங்களை திடீர் ஆய்வு மேற்கொண்ட அறங்காவலர் குழு தலைவர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்களுக்கு சிறப்பு வசதிகள் செய்திருப்பதாக தகவல். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, விசேஷ அலங்காரத்துடன் பிரகார வலம் வந்த ஸ்ரீநம்பெருமாள். திருநெல்வேலி செப்பரை ஸ்ரீ அழகிய கூத்தர் கோயில் திருவாதிரை திருவிழா வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் கோவில் லட்சதீப பெருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.